ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 13 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ம் பவானி வந்து கோயில்ல வந்து முட்டி போட்டு இது பண்றாங்கல்ல, அத முடிச்சிடுறாங்க. இங்க இங்க என்ன ஆகுதுன்னா, காட்டுக்குள்ள வந்து பொன்னி வந்து சக்திய வந்து திட்டுறாங்க. "நீங்க வந்து அப்பவே கிளம்பியிருக்க வேண்டியது தானே! நான் என் பாட்டுக்கு போயிருப்பேன்ல. இப்ப நீங்க என் கூடவே வந்தீங்கன்னா, நான் வந்து திருப்பி உள்ள பார்த்து நடந்துருவேன். நான் காட்டுக்குள்ளேயே போறேன்னு" சொல்லிட்டு வேகமா உள்ள நடக்குறாங்க. இப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா, "நீ எங்க போறியோ, அங்க தான் நானும் வருவேன்னு" பின்னாடியே போனோனே, "ஏன் என்ன இப்படி தொல்ல பண்றீங்க? என் மேல பாசமா இருக்கிற மாரி ஏன் நடிக்கிறீங்க? இந்த இம்சையெல்லாம் இல்லாம இருக்க நான் செத்து தான் போணும் போலன்னோனே, பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சக்திய அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாரு. அப்ப அங்கருந்து ஒரு ஈட்டி வந்து மரத்துல வந்து குத்துது. 2 பேருமா திரும்பி பார்க்குறாங்க. அங்க நெறைய காட்டுவாசிகள் வராங்க. அவங்க இவங்க 2 பேரையும் இழுத்துட்டு போயிட்டு, "இங்க ராஜா வரட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு" சொல்லி நிக்க வச்சிருக்காங்க. அப்ப அவங்க ராஜா வந்தோனே கேட்குறாரு, "யார் நீங்க? எப்படி காட்டுக்குள்ள வந்தீங்கன்னோனே?" பொன்னி நடந்தத சொல்றாங்க. அப்ப இவன் யாருன்னோனே, "இவர் யாருன்னு எனக்கு தெரியாது" அப்படின்றாங்க பொன்னி. இப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா, "யோ! அவ என் பொண்டாட்டியா, நான் அவ கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கு பாருங்க, பாருங்க பாருங்கன்னு" சொல்லி சொல்றாரு. ஆனா இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. பொண்ணு சொல்றத தான் நம்புவோம். அதுவும் அவ புருஷனே இல்லன்னு சொல்லிட்டா, அவ சொல்றத நாங்க நம்புவோம்ன்னு சொல்லிர்றாங்க. என்ன இவனுங்க இப்படி சொல்றானுங்கன்னு சொல்லிட்டு, இருங்க என்கிட்ட என் ஃபோன்ல ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன எடுத்தோனே, அது என்ன இவன் வச்சிருக்கான்னோனே, இந்த காட்டு காதுல வச்சு பேசிட்டே திரிவாய்ங்கல்ல, அந்த கருவின்னோனே, "அத வாங்கி அந்த பானைக்குள்ள போடு" அப்படின்னு சொல்லினோனே, "ஐயோ! அதுல தான்டா ஃபோட்டோ இருக்குது. நான் இப்ப எப்படி காட்டுவேன்?" அப்படின்னு. இப்ப அவங்க ராஜா என்ன சொல்றாருன்னா, பொன்னிய வந்து அந்த பொண்ணுக்கு இங்க தங்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி குடுங்க. காலையில சூரிய உதயமானோனே அந்த பொண்ண எல்லையில கொண்டு விட்டுருங்க. இவன வந்து அந்த மரத்துல கட்டி வைங்க அப்படின்னு சொன்னோனே, இப்ப சக்தி கத்துறாரு. ஐயோ! அவ என் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க யாரும். அவர கொண்டு போய் மரத்துல கட்ட போம்போது, அவர் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஓடி வராரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்